குட் ஆஃப்டர்நூன். டுடே லஞ்ச் ஷிபேலா பாத். நெய் பாருங்க எப்படி போட்டிருக்கா. சாப்பாடுல போடலையா, மேல மட்டும் போட்டிருக்கியா? பிஷிபேலா பாத். சாம்பார் சாதம், கேபேஜ் கூட்டு, தாப்பால போட்டு பூட்டு, மசால் வடை, தயிர், அப்பேலம் 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 சாப்பிடுறோம் 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 அப்பேலம் சாப்பிடுறோம். என்ன காம்பினேஷன் பாருங்க, எப்படி இருக்கான் பாருங்க. இந்த வடையை என்ன பண்ணணும், இது நுணுக்கி போடணும், போட்டுட்டு தயிரை மேலே தூக்கணும், அப்பளத்தை கையில் வச்சுக்கணும். இது ஒரு கடி கடிக்கணும், வாய் சுற்றக்கூடாது, ஊதணும். என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட், அருமை, எருமையோட அழகு. நேற்று நிறைய பேர் நான் சொன்னல, நிறைய பேர் இருப்பாங்க யாரும் இல்லைன்னு. லைஃப்ல நம்ம பாசம் அன்பு எல்லாத்துக்காக ஏங்குவோம், அதுக்காக நம்ம தேடி தேடி எல்லாரையும் பார்ப்போம். ஒரு காலகட்டத்துக்கு மேல அது நம்மளுக்கே உணர்த்தும், ஏன்னா போதும் உனக்கு, இது டூ மச் அப்படின்னு தோணும். அப்ப நம்மளுக்கு ஏதோ ஒன்று செய்யும், அதுல இருந்து வெளில வரும். இயற்கை. அன்பை தேடாதீங்க, அன்பு கிடைக்கிற கிட்ட பாசம் காட்டுங்க. அன்பை தேடவே முடியும். இந்த உலகம் ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாம் நிறைஞ்சிருந்தா அந்த உலகம். அதுக்காக அவங்க கிளம்பி சண்டை போட்டுக்கிட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு நம்ம மனசையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு காயப்படுத்தக்கூடாது. ஒதுங்கி இருக்கணும். உனக்கு கிடைக்கலையா அதை ஒதுங்கணும். நான் எல்லார்கிட்டையும் கேட்பேன், உரிமையா கேட்பேன், உரிமையா ரியலா இருப்பேன். ஆனா இந்த உலகம் அப்படி இல்லை. போலிகளும் விதண்டாவாதங்களும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டும் அது நிறைஞ்சதுதான். என்ன சொல்றது, கோவத்தை கூட நம்மளை உண்டாக்கி அதுல இருந்து நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிடலாமான்னு யோசிப்பாங்க. அதனால ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சூப்பரா வாழ்றேன், ஹாப்பியா இருக்கிறேன், அது ஒரு சூப்பர் வாழ்க்கை, இது ஒரு சூப்பர் வாழ்க்கை. இப்போ எனக்கு ஐயோ அவன் வரலையே, அவன் சாப்பிட்டுருப்பானா, இவனுக்கு இது பிடிக்குமே, இவனுக்கு நம்ம செய்து வச்சிருக்குமே, இவன் வரலையே, இந்த யோசனைலாம் எனக்கு இல்லை. இப்போ தோணும் சில சமயத்தில். 50 வயசுல அப்படி தோணுச்சு, 4 வருஷமா அது தோணல. காரணம் இதுவும் நம்ம நல்லா இருக்கு. அடிப்பட்டவனுக்கு தான் வலி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அடிப்பட்டாதான் அந்த கோபம் வரும், ஆதங்கம் வரும். அடிப்படாதவன் அடிப்படை ஏற்படுத்தினால அவனுக்கு எதுவுமே தோணாது. அவனுக்கு என்ன தோண போகுது? அதுதான் வாழ்க்கை. அன்பு காட்டுங்க, சக மனுஷன் வேல்யூ பண்ணுங்க. அவன் எதுக்காக பேசுறான்றதை யோசிங்க ஒரு நிமிஷம். மனுஷனா மாறிடலாம் நம்ம. நானும் தவறு பண்ணிப்பேன், நான் உத்தமம் கிடையாது. அதுல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறேன். மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒதுங்கி வாழன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அது என் ஒய்ஃப் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அவன் எல்லாத்தையும் போற போக்கில் எடுத்துட்டு போயிடுவா, அது எதையுமே மண்டையில ஏற்றிக்க மாட்டா, காயப்படுத்தவும் மாட்டா. அவங்க அப்படிதான் அப்படின்னு போயிட்டே இருப்பான். ஐ லேர்ன் லெசன் ஃப்ரம் மை ஒய்ஃப். லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், என்ஜாய், நல்லா சாப்பிடுங்க, எது இருக்குதோ அதை வச்சு ஹாப்பியா இருங்க. அதான் நான் சொல்றது. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.